1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வரை. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அழியாத ஒரு காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அழியாத காரியம் எப்பொழுது நடக்கும்? இல்லை, அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமை என்ன பண்ணுமா? தரித்து கொள்ளும். இந்த நாட்களில் பார்க்கும்போது பலவிதமான உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், மனிதர்களாக இருக்கிறவர்கள் ஆண்டவரை நம்பினால் சாக மாட்டார்கள் அல்லது மரிக்க மாட்டார்கள், அவர்கள் அழிய மாட்டார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டதான உபதேசங்கள் பெருகுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி அதற்கப்புறமாக நாம் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். இந்த பூமியில நாம் நிலையாக வாழுகிறது இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, மனிதன் ஒருமுறை பிறப்பதும் அவன் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு என்ன பட்டிருக்கிறதாம்? நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பூமியில வாழுகிற நாட்களில் நீங்களும் நான் எப்படி வாழுவோம் என்று சொன்னால், நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை சில சுகவீனங்கள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாழும்போது சுகவீனமே வராதா அல்லது பலவீனமே வராதா, வியாதியே வராதா என்றால் சில நேரங்களிலே வரலாம். ஆனால் வியாதியையோ சுகவீனத்தையும் பலவீனத்தையும் கொடுக்கிறது யாரு கிடையாது? ஆண்டவர் கிடையாது. அது பிசாசினுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்காக பிசாசு நேரடியாக வந்துதான் வியாதியை கொடுப்பான் என்று இல்லை, அப்படியும் இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களில் இந்த நாட்களில் சத்துரு மனிதனுடைய இருதயத்தை கடினமாக மாற்றி அவர்கள் செய்கிற பொருட்கள், அவர்கள் தயாரிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் பலவிதமான காரியங்களை கலந்து காரியங்கள் செய்யப்படுகிறதுனால வியாதிகள் இந்த நாட்களில் பெருகு. இப்போ எதுக்கு சொல்லணும், இப்படியும் வியாதிகள் பெருகுகிறது. இப்படி பல விதங்களில் வியாதிகள் வருகிறது. ஆனால் வியாதியை தருகிறவர் யாரு கிடையாது? ஆண்டவர் கிடையாது. அந்த வியாதியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமான தேவனாக அவர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நமக்கு வியாதியே வராது, பலவீனங்களே வராது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரை சார்ந்து வாழும் போது நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாகவும் இருக்கிறார். சரி, அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்போ வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு நம்மை காப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிற நேரங்களிலேயும் சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதன் மத்தியில் நம் ஆண்டவருக்காக எப்படி வாழுகிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பலவீனத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். அப்போ இந்த பூமியில வாழுகிற நாட்களில நமக்கு ஒருவேளை பலத்தின் மிகுதியினால ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ இந்த பூமியில வாழலாம். அதற்கு அப்புறமாக நீங்களும் நானும் மரணத்தை என்னதான் பண்ணி ஆக வேண்டும்? சந்தித்து தான் ஆக வேண்டும். இந்த நம்ம சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருக்கிறது என்றால் அழிவுள்ளதாக இருக்கிறது. நாளுக்கு நாள் வயசாக வயசாக எப்படி ஆகும் சரீரம்? இல்லை அப்படியே இருக்குமா? சின்ன குழந்தை மாதிரியே இருக்குமா? அல்லது வாலிப வயசுல இருந்த மாதிரியே இருப்பாங்களா? இல்லை, வயசாக வயசாக என்னது சரீரத்தில் ஒரு அந்த அழிவுக்கு நேராக மாறுகிறது. இல்லை, அது என்னென்றால் இது அழிந்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ ஏன் இதை சொல்லணும்? அப்போ இந்த உலகத்தில் நமக்கு அழிவு என்பது இருந்தாலும் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்ததற்கு அப்புறமாக ஒரு அழியாத வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த அழியாத, அந்த சாவு இல்லாத ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நம்ம நல்ல ஒரு சுக பலத்தோடு வாழ்ந்து 70 வயசுலையோ அல்லது 80 வயசுலையோ ஒருவேளை அதிகபட்சமாய்
போனால் 100 வயதுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணலாம், மரிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்ததற்கு அப்புறமாக இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்போது நமக்கு அழிவில்லாத ஒரு வாழ்வை என்ன பண்ண போகிறோம், நீங்களும் நானும் வாழப்போகிறோம். அப்போ இந்த அழிவில்லாத சரீரம், இல்லை அழிவுள்ள சரீரம் அழியாமை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழும்போது அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருகிறார். அப்போ இந்த பூமியில் அழிவு என்னது இருக்குதா இல்லையா? இந்த பூமியில் நமக்கு அழிவு இருக்குது, சரியா? சாவு நமக்கு வரதான் செய்யும். ஆனால் சுகத்தோடு வாழ்ந்து, நான் திரும்ப திரும்ப சொல்றது இல்லை, அகால மரணங்கள் இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்கள். ஆனால் சத்துரு நம்மை சரியான பாதுகாப்பு இல்லாத நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறான், நம்மளுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்திருக்க செய்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அப்போ இந்த பூமியில் நமக்கு அழிவு இருக்கிறது. இந்த அழியாமை என்கிறது எங்கே இருக்குதுன்னா அந்த பூமியில் கிடையாது, பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. 1 பேதுருல இப்படியாக நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம் கடைசி 4:5 வாசிக்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது 5வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரட்சிக்கப்பட்டதை அது குறிக்கிறது. அப்போ எதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான காரியம் என்று எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் மேல நாம் வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த அழியாதும் மாசற்று வாடாதுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை இல்லை. பரலோகத்தில் ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைக்கிறோம்ல, அது என்ன பண்ணாதான் அழியாதது வாடாதது, அது மாசற்றது. அந்த சுதந்திரம் மாசற்றதுன்னு பார்க்கிறோம். அது எங்க நமக்கு இருக்குது? இந்த பூமியில கிடையாது. இந்த பூமியில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பூமியில நம்முடைய தேவைகளை சந்திக்கிற நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் நம்ம தவறாக புரிந்து விடக்கூடாது என்பதற்காக திரும்ப திரும்ப நான் அதை சொல்றேன். ஆசீர்வதிக்கிறவர். ஆனாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த அழியாத வாடாத சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எங்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் 5வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அழியாத வாசற்று அல்ல அழியாத மாசற்ற வாடாத அந்த சுதந்திரம் என்பது நமக்கு எங்க தான் இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பூமியில நம்மை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உருவாக்குகிறார். அப்போ அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்குதான் ஒரு அழியாத வாழ்வு இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.